Good morning children. Welcome back. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல 11th ஸ்டாண்டர்டுக்கு உங்களெல்லாம் பார்த்து. ஓகே, இன்றைக்கி நம்ம செகண்ட் சாப்டர், தட் இஸ் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம், அதுதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் படித்த ரொம்ப பரிச்சயமான ஒரு பாடம் தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். இந்த பார்ட் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் ஆர் த வேரியஸ் அட்டாமிக் மாடல்ஸ் and dual nature of electron, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, before we start with the lesson, just recollect. First chapterல நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? All things are made up of matter. What is matter? Matter is nothing but something which has mass and occupies space. ஓகே, அப்போ பேசிக் யூனிட் என்ன எல்லா மேட்ருக்கும் அப்படின்னு பார்த்தா atom. Where did we get that word atom? Atom is derived from the Greek word atomio, which means non-divisible. So atom was considered as non-divisible particle until the subatomic particles such as electron, proton and neutron were discovered. Who proposed the first atomic model? நீங்களே சொல்வீங்க, இதெல்லாம் 10th படிச்சிருக்கீங்க. First atomic model John Dalton தான் சொன்னார். He said that atoms are indivisible particles. பட் we can divide atom. டிவைட் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்னென்னு தெரியும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பாடிக்குள்ளே ஹார்ட் இருக்குது அப்படின்னு எப்படி தெரியும்? நம்ம பாடியை உடச்சி பார்த்துருந்தா, நம்ம பாடியை பிளந்து பார்த்துருந்தா தான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட்டோ அதில் இருக்கக்கூடிய லங்ஸோ பிரெயினோ எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுபோல் ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் அவர் சொன்னார், டால்டன் சொன்னார். பட் சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸான எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டம் இஸ் டிவிசிபிள். ஆட்டம்ஸ் ஆர் டிவிசிபிள் அப்படின்னு கண்டுபிடிச்சோடனே ஜே தாம்சனுடைய கேத்தோட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வாட் ஹி ப்ரப்போஸ்ட் வாஸ், ஆட்டம் ஆஸ் அ ஹோல் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்பியர் in which the negatively charged electrons are embedded just like seeds in the watermelon. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆட்டம் அப்படி அந்த if you take watermelon, the pink part we can consider it as positive charge and the negatively charged electrons are like seeds. அந்த black seeds தான் வந்து negatively charged electrons அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜே தாம்சன். நீங்கள் கேத்தோட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, கேத்தோட் rays were allowed to fall. அதாவது from cathode some rays were allowed to move towards, when they move where do they go? They move towards anode. Anode is positive electrode. அப்போது நெகட்டிவ் எலக்ட்ரோட்லேருந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட் நோக்கி போன ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான் ஹீ ப்ரூவ்ட். ஸோ ஆஸ் அ ஹோல் ஆட்டம் இஸ் பாசிட்டிவ் ஸ்பியர் இன் விச் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்பெடட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு பெரிய ஒரு கோசாப்பழம் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிங்க் பார்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதில் அங்கங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போது ஆட்டம் இஸ் நியூட்ரல் அப்படிங்கிற கான்செப்டை J.J. Thomson cannot explain. So we have to go for next model. So next one, the Rutherford's alpha ray scattering experiment. In this experiment, source of alpha particles were made to fall on gold foil. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாக்ஸ்லேருந்து வர மாதிரி இருக்குது. இட் கோஸ் அண்ட் ஹிட்ஸ் த கோல்ட் ஃபாயில். அப்போ பார்த்தீங்கன்னா யூ கேன் see 3 different observations. என்னென்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க டயக்ராமில் பார்த்தா தெரியும். ஒன் ரே கோஸ் ஸ்ட்ரெயிட் இன்டு த ஆட்டம், அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்குது. இன்னொரு ரே பார்த்தீங்கன்னா இட் டிஃப்ளெக்டட் டு சர்டன் ஆங்கிள் அண்ட் சம் ஆஃப் த ரேஸ் வேர் ரிவர்ட் பேக். எந்த டிகிரியில் போச்சோ அதே டிகிரியில் இட் கம்ஸ் பேக், 180 degrees ரிட்டர்ன் வருது. ஸோ தெர் ஆர் 3 different observations shown by Rutherford's experiment. Most of the alpha particles pass through the foil in straight line. Some of them were deflected through small angle and very few alpha particles were deflected back by 180 degrees. இதெல்லாம் ஏன் வருது? இந்த இடத்துல நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம், some of the rays went straight to and hit the photographic plate. Some of the rays went closer to the nucleus and got deviated to a larger angle, and that red color ray you can see it just reverts back to 180 degrees.
So these are the 3 observations shown by Rutherford's alpha ray scattering experiment. Based on the observations, Rutherford concluded that in an atom there is a tiny positively charged nucleus inside the atom, which is at the center of the atom, and the electrons are moving around the nucleus with high speed. என்ன சொல்கிறாரு, சென்டர் ஆட்டத்தினுடைய சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது, அதில் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் இருக்குது, அதை சுற்றியும் பார்த்தா எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த தியரி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whenever a fast moving electron is continuously moving, கண்டினியூஸாக ஆக்சிலரேட் ஆன ஒரு பார்ட்டிக்கிள் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் will start radiating its energy or it will start losing its energy in the form of some radiations. அப்போ என்ன ஆயிரும், அந்த எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆயிரும் அப்படின்னா, கடைசியாக எல்லா எனர்ஜியும் லூஸ் பண்ணிட்டு நியூக்ளியஸில் வந்து விழுந்துடும். ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒரு காயில், நம்மளுடைய மஸ்கிட்டோ காயில் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மஸ்கிட்டோ காயில் எப்படி ஓரத்துலேருந்து அப்படியே எரிஞ்சிட்டே வந்து நடுவில் வந்து விழுமோ, அது மாதிரி இங்கே எலக்ட்ரான்ஸும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, it starts radiating its energy and finally it will enter into the nucleus. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டம் கொலாப்ஸ் ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டத்தினுடைய ஸ்டெபிலிட்டியை, ஆட்டம் வந்து ஸ்டேபிள், நமக்கு தெரியும் ஆட்டம் இஸ் ஸ்டேபிள். ஸோ Rutherford's experiment cannot explain why atoms are stable, or stability of atom cannot be explained by Rutherford's experiment. Here in this picture you can see that if there is an electron in the atom outside the nucleus, if it is moving very fast, what happens, it moves in a spiral way and it finally falls into the nucleus, which means that atom becomes unstable. But atom is stable, which cannot be explained by Rutherford's model. In order to overcome Rutherford's atomic model's defect, Bohr proposed his atomic model based on Planck's and Einstein's theory. The work of Planck and Einstein showed that the energy of electromagnetic radiation is quantized. That means ஒரு photon of energy வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டலேருந்து லோவர் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ரேடியேட் h new amount of energy, or if it has to come from lower energy orbital to higher energy orbital, it has to absorb a packet of energy which is called as quantum of energy, which is equal to h nu. Niels Bohr proposed his atomic model for hydrogen atom. Hydrogen atomic number is 1, so it will have only one electron. So அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கு, ஹைட்ரஜனுக்கான ஒரு போர்ஸ் அட்டாமிக் மாடலினுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, எனர்ஜிஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் குவான்டைஸ்ட். அப்படின்னா எல்லா எலக்ட்ரான்ஸினுடைய எனர்ஜி எல்லாமே ஃபிக்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரான் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்டன் ஃபிக்ஸ்டு ஆர்பிட் விச் இஸ் கால்ட் அ ஸ்டேஷ்னரி ஆர்பிட். எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி இருக்குது, அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய ஆர்பிட்டாலுக்கு பேர் ஸ்டேஷ்னரி ஆர்பிட். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்க்குலர் பாத்துன்னு சொல்லியாச்சு. அந்த சர்க்குலர் பாத்துக்கு யூ வில் ஹேவ் சம் ஆங்குலர் மொமெண்டம் தட் யூ மஸ்ட் ஹவ் ஸ்டடிட் இன் ஃபிசிக்ஸ். ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ இஸ் given by mvr. So that mvr for the electron to revolve around the nucleus in circular path should be equal to integral multiple of h by 2 pi. இந்த ஆங்குலர் மொமெண்டத்தினுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்டெக்ரல் n h by 2 pi, இன்டெக்ரல் மல்டிபிளாக n வேல்யூ, n is an integer, h by 2 பையினுடைய இன்டெக்ரல் மல்டிபிளுக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த ஆர்பிட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்ருக்கும். எங்கே வந்து எலக்ட்ரானுடைய ரெவல்யூஷன் வந்து இதில் சர்க்குலர் பாத்தில் இருக்குது. அந்த சர்க்குலர் பாத்தினுடைய ஆங்குலர் மொமெண்டம் nh by 2 பைக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்ருக்கும். நீல்ஸ் போர் வந்து நிறைய இடத்துல ரூதர்ஃபோர்டுடைய அட்டாமிக் மாடலில் இருந்து தான் கொண்டு வராரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் பாத், அது நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சர்க்குலர் பாத்துக்கெல்லாம் ஒவ்வொரு நேம் கொடுக்குறாரு, KLMN அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரம் நியூக்ளியஸ் ஃபஸ்ட் ஆர்பிட்க்கு பேர் K, செகண்ட் ஆர்பிட்க்கு பேர் L, தேர்ட் ஆர்பிட்க்கு பேர் M, இந்த மாதிரி நேம்ஸ் கொடுக்குறாரு. அதே போல் சர்க்குலர் பாத்தில் இருக்கும்போது அங்கே நீல்ஸ் போர்னுடைய மாடலுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்ட் மாடல் என்ன சொன்னோம் அப்படின்னா,
ஒரு எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்தில் வேகமாக மூவ் ஆகிட்டே இருக்கும் பொழுது இட் கீப்ஸ் ஆன் ரேடியேட்டிங் இட்ஸ் எனர்ஜி, அதாவது இட் லூசஸ் இட்ஸ் எனர்ஜி அண்ட் ஃபைனலி இட் வில் ஃபால் இன்டு த நியூக்ளியஸ். அப்போது ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்காதுன்னு சொன்னோம். பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, as long as the electron is revolving in fixed stationary orbit, ஏற்கனவே சொல்லிட்டார் இல்லையா, செகண்ட் பாயிண்ட்லேயே சொல்லிட்டாரு, electrons are revolving in circular orbit which are called as stationary orbits. ஸோ அந்த ஃபிக்ஸட் உனக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துல நீ இருந்தீன்னா என்ன ஆகாதுன்னா எனர்ஜியை லூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எலக்ட்ரானுக்கு ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு ஒரு இடத்த ஒதுக்கிட்டோம். அந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாதுன்னா it will not radiate its energy, it will not lose its energy if the electron is fixed in the stationary orbit. கேஷல்ல தான் நீ இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த கேஷல்ல இருக்கிற வரைக்கும், கேஷலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வரைக்கும் என்ன பண்ணாதுன்னா எனர்ஜியை லூஸ் பண்ணாது. சப்போஸ் இஃப் இட் கோஸ் டு எல் ஷெல், அப்போ என்னாகும், எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு தான் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு போகும். பட் அங்கேயே இருந்துட முடியாது, இட் ஹேஸ் டு கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்போ என்னாகும், எவ்வளோ எனர்ஜி எடுத்துக்கிச்சோ அந்த எனர்ஜி இட் ஹேஸ் டு கிவ் அவுட். ஸோ அப்போது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே இடத்துல எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா it will not radiate its energy. But when an electron jumps from higher energy state to lower energy state, அங்கே ஏற்கனவே ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகிறதுக்காக it will absorb energy. அந்த absorbed energy it will emit as radiation. அப்போது அந்த frequency of emitted radio formula E2 minus E1 is equal to h nu, or nu is equal to E2 minus E1 by h. So when a suitable energy is supplied to the electron, it will jump from lower energy level to higher energy orbit. Bohr's postulates apply பண்ணி ஹைட்ரஜன் ஆட்டம் மாதிரி 1 எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் இருக்கிற மாதிரி, ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரான், அதே போல் ஹீலியமுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். பட் ஹெச்இ ப்ளஸ் ஆகும்போது அது ஒரு எலக்ட்ரான் போயிட்டு இட் ஹேவ் ஒன்லி 1 எலக்ட்ரான். அதே போல் எல்ஐக்கு அட்டாமிக் நம்பர் 3, அப்போ 3 எலக்ட்ரான் இருக்கும். பட் எல்ஐ 2+ ஆகும்போது 2 எலக்ட்ரான் கொடுத்துட்டு அகெயின் இட் ஹேவ் ஒன்லி 1 எலக்ட்ரான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 1 எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்க்கெல்லாம் ரேடியஸும் எனர்ஜியும் கால்குலேட் பண்ணுறாங்க. ரேடியஸ் ஆஃப் nth ஷெல் இஸ் given by the formula 0.529 n² by z at Armstrong. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்பிட்னுடைய ரேடியஸ் என்னவாக இருக்கும், ஆக்சுவலி ஃபார் 1 எலக்ட்ரான் சிஸ்டம் தான். அப்போது அட்டாமிக் நம்பர் இஸ் 1. அப்போ என்ன வந்துடும், R1 is equal to 0.52 by 1 angstrom. அப்போ என்ன வரும், 0.59. சப்போஸ் ரேடியஸ் ஆஃப் செகண்ட் ஆர்பிட் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், அங்கே n வேல்யூவை 2ன்னு போட்டுருவோம். அப்போ 2² போட்டு மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகே. எனர்ஜி இன் த ஃபர்ஸ்ட் ஷெல், எனர்ஜி இன் nth ஷெல் இஸ் given by the formula -13.6 z² by n². இங்கே z² அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பரை குறிக்கும். ரைட். இப்போ அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 1. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ எனர்ஜி இருக்கும், -13.6 பை என்னுடைய வேல்யூ 1 தான், ஜெட்னுடைய வேல்யூ 1 தான். இப்போ -13.6ன்னு வந்துடும். ரைட். செகண்ட் ஆர்பிட்னுடைய எனர்ஜி இந்த செகண்ட் ஷெல், nth ஷெல்ன்றப்போ செகண்ட் ஆர்பிட்னுடைய எனர்ஜி என்னவாக இருக்கும், ஜெட் வேல்யூ அதே 1² தான் இருக்கும். அப்போ -13.6 தான் நியூமரேட்டர். பட் டினாமினேட்டனுடைய வேல்யூ என்ன ஆயிரும், 4. அப்போ அங்கே என்ன வேல்யூ வரும், -3.4 electron volt per atom. இதே வேல்யூவை யூ கேன் ரைட் இன் another way as -1312.8 by n² into z² electron volt per atom. இந்த மாதிரியும் நம்மளால் எழுத முடியும். ஸோ ரேடியஸையும் எனர்ஜியும் கால்குலேட் பண்ணக்கூடிய கண்டிப்பாக நமக்கு தெரியணும். இதை வச்சு we can find out ionization energy. What are the limitations of Bohr's atom model அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is applicable only to 1 electron species like hydrogen, Li2+, He+, இந்த மாதிரிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமோடைய மல்டிபிள் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா we cannot apply. Number 2 is it cannot explain the splitting of lines in the presence of magnetic field which is called as Zeeman effect, or splitting of lines in the presence of electric field which is called Stark effect. அப்படின்னா என்ன, if you see the diagram, in the absence of magnetic field 1 எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா இட் கோஸ் டு ஹையர் எனர்ஜி ஸ்டேட். அப்போ ஒரே ஒரு லைன் தான் கீழே காமிச்சிக்கும். அந்த எல்லோ பாக்ஸ்குள்ளே ஒரே ஒரு லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். இந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் சிஸ்டம் வென் யூ பிளேஸ் இட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 3ஆக ஸ்ப்ளிட் ஆகிடுறதுனால ஒரு லைன் 3 லைனாக ஸ்ப்ளிட் ஆகிடுது. அதுக்கு பேர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா இட்ஸ் கால்ட் ஜீமன் எஃபெக்ட். அதுவே எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா வி கால் இட் அஸ் ஸ்டார்க் எஃபெக்ட். ஸோ அப்போது ஒரு லைன் ஏன் வந்து ஒரு லைனாக இல்லாமல் மல்டிபிள் லைனாக ஸ்ப்ளிட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையோ அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையோ மல்டிபிள் லைனாக ஸ்ப்ளிட் ஆகுதுங்கிறத he could not explain.
தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே என்ன சொல்கிறாரு, நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது ஆங்குலர் மொமெண்டம் எம்விஆர் ஷுட் பி ஈக்குவல் டு என்ஹெச் பை 2π. ஏன் அந்த மாதிரி எம்விஆர் ஷுட் பி ஈக்குவல் டு என்ஹெச் பை 2π இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்பிட்டை தான் எலக்ட்ரான் எடுத்துக்கணும், வேறு ஆர்பிட்டை ஏன் எடுத்துக்கூடாதுன்றதை he cannot explain. He could not explain why the electron is restricted to revolve around the nucleus in fixed orbit in which the angular momentum of the electron is equal to nh by 2π. In order to overcome all the defects of Bohr's atom model, we have to go for quantum mechanical model. Before we get into quantum mechanical model, we have to study about wave particle duality of matter. Duality அப்படின்னா என்ன அர்த்தம்னா, dual nature, duplicateனு சொல்கிறோம்ல, dual nature அப்படின்னா என்ன அர்த்தம்னா, two properties. Dual natureனா ரெண்டு ப்ராப்பர்ட்டி. So light possesses both particle property as well as wave property, which was proposed by Albert Einstein. Albert Einstein already கண்டுபிடிச்சிட்டார் லைட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, வேவாக ப்ரொபகேட் ஆகும். அதே போல் வேவாக இருக்கிறதுனால தான் எல்லா பக்கமே ஒரு லைட்டை ஆன் பண்ண உடனே நம்ம வீடு முழுக்க இல்லுமினேட் ஆகுது. அது பார்ட்டிக்கலாக இருக்கிறதுனால இட் கிவ்ஸ் ஷேடோ. ஸோ லைட் possess both light as both wave property as well as particle property. இதே ப்ராசஸை லூயி டி ப்ராக்லி அப்ளைடு டு மேட்டர். Matter is made up of atom இல்லையா? So atom consists of electrons, protons and neutrons. So dual property is shown even by electrons அப்படின்னு சொன்னது யாருன்னா லூயி டி ப்ராக்லி. Dual nature அப்படிங்கிறது என்னன்னா particle property as well as wave property. Okay. Louis de Broglie, he proposed that electron possesses dual character, both particle character as well as wave character. In order to quantify it, he calculated wavelength of electron using the particle character and wave character. Wavelength இருந்தாலே wave character இருக்குன்னு அர்த்தம். அப்போது பார்ட்டிக்கிள்னால் அதுக்கு மாஸ் இருக்கும். ஸோ ரெண்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷனை he derives. He is combining two equations proposed by Planck as well as Einstein. ரெண்டு பேருனுடைய ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணுறாரு. கம்பைன் பண்ணி he arrives at the wavelength. Planck's quantum hypothesis என்ன சொல்லுதுன்னா, energy of the wave is nothing but E is equal to h nu, where h is Planck's constant, nu is frequency of radiation. Einstein's mass energy relationship நமக்கு ஏற்கனவே தெரியும். It is meant for particle character. So energy of a particle is given by mc square. So ரெண்டு equation, first equation is also for energy and second equation is also for energy. So if you combine both the equation, you will have h nu is equal to mc square. But nuங்கிறது frequency, அந்த nuவை வந்து we can convert it into c by lambda. Nu is equal to c by lambda. So அந்த வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வந்துடும்னா hc by lambda is equal to mc squareனு வந்துடும். அப்புறம் லாம்டாவை என்ன பண்ணுறோம், we just bring it to the other side, mc ஸ்கொயரை கீழே கொண்டு வரும்போது என்னென்னா cc கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா you will have h by mc as lambda. இங்கே இந்த ஈக்குவேஷன் 3ல என்ன சொல்லியிருக்கோம்னா, wavelength of photon whose momentum is given by mc அதான் calculate பண்ணியிருக்கோம். Suppose if you are calculating for particle of matter with mass m which is moving with the velocity v, c-யை வந்து என்ன மாற்றிக்கிறோம்னா v-யாக மாற்றிக்கிறோம். அங்கே c-ங்கிறது ஃபோட்டான், அதாவது லைட்டாக எடுத்துக்கிறோம். லைட்னுடைய வெலாசிட்டி தான் c-ன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ பார்ட்டிக்கலாக எடுத்துக்கும் போது அந்த வெலாசிட்டியை we are replacing by v. அப்போ lambda will be equal to h by mvன்னு வந்துடும். So this equation is called as de Broglie relation. This equation lambda is equal to h by mv is applied or valid only for a particle which travels at speed much less than the speed of light. Also the equation says that a molecule or a particle which is moving at great speed can be considered as wave, and the wave can exhibit property of a particle. So waveக்கு particle character இருக்கும், particleக்கு wave character இருக்கும். For a particle with high linear momentum, that is mv, the wavelength will be so small and cannot be observed. அப்போது பெரிய பார்ட்டிக்கிளுக்கு நம்மளால் இதை impose பண்ண முடியாது. We cannot apply it to heavier objects. For a microscopic particle such as electron, the mass will be in the order of 10 power minus 31 kilogram. அதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணால் என்ன ஆயிரும், டினாமினேட்டர் தான் மாஸ் வருது h by mv.
ஸோ மாஸ் குறைய குறைய வேவ் லெங்த் அதிகமாகும். ஸோ ஸ்மாலர் பார்ட்டிக்கிளுக்கு we can apply this lambda is equal to h by mv அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்ளை பண்ண முடியும். பட் அதையே வந்து நம்ம பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது, பிகாஸ் it becomes very insignificant for bigger objects. Equation is lambda is equal to h by mv. This can be applied only to microscopic object and not to bigger objects. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? Let us take two cases. One, we are taking 6.626 kilograms of iron ball moving with a velocity of 10 meters per second. அப்போது இப்போ அயன் பாலுக்குரிய வேவ் லெங்த் கால்குலேட் பண்ணுறோம். வேவ் லெங்த் அக்கார்டிங் டு டி ப்ராக்லி லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்பி. லாம்டாங்கிறது வேவ் லெங்த்து, ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த வேல்யூ மாறாது. 6.626 இன்ட்டு 10⁻⁻34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஓகே, வாட் இஸ் அ மாஸ்? நியூமரேட்டர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. டினாமினேட்டரில் என்ன போடணும்? மாஸுக்கு பதிலாக 6.626 கிலோகிராம், ரைட், இன்ட்டு வெலாசிட்டி இஸ் 10 meters per second. Now kilogram gets cancelled, 1 meter gets cancelled, second inverse gets cancelled, only meter is left. 6.626 6.626 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ 10⁻⁻34 இது we have calculated into 10 அப்படிங்கிறதுனால 10⁻⁻35 வந்துடும். ஓகே, ஸோ 1 இன்ட்டு மேலே இந்த 10 மேலே போச்சுன்னா 10⁻⁻1 வந்துடும். அப்போ 10⁻⁻35 மீட்டர். நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு அளந்தோன்னா கூட 1/10 போட்டு 35 zeros இருக்கணும். அவ்வளோ பெருசால் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அவ்வளோ சின்ன மெஷர்மெண்ட் we cannot do. ஓகே, இதையே என்ன பண்ணுறோம்? செகண்ட் கேஸ், we are applying to an electron moving with a speed of 72.73 meters per second. அப்போது அதே தான், lambda of electron is given by the formula h by mv. h is Planck's constant, which is 6.626 into 10⁻⁻34 kilogram meter square per second divided by mass of electron is fixed. அதுவுமே நமக்கு தெரியணும். 9.11 into 10⁻⁻31 kilogram. What is the velocity given? 72.73 meters per second. Okay, now when you multiply 9.11 into 72.73, what you are getting is 662.6. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு என்ன வரும்னா 1 into 10⁻5 மீட்டர். ஓகே, 1 into 10⁻⁻35 பெருசா 1 into 10⁻5 பெருசான்னு கம்பேர் பண்ணால் 1 into 10⁻5 இஸ் அப்ரிஷியபிள் வேல்யூ. அப்போது சிக்னிஃபிகண்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால we can apply this de Broglie relation only to particle like electron, which will give significant value. It cannot be applied to even a small iron ball. Now, this de Broglie relation can be used to prove Bohr's concept. என்ன பண்ணுறது? என்ன சொல்கிறாங்க? போர்ஸ் கான்செப்ட் பற்றி என்ன சொல்கிறாங்க? ரெண்டாவது லிமிட்டேஷனாக என்ன சொன்னோம்? மூணாவது லிமிட்டேஷனாக எம்விஆர் ஷுட் பி என்ஹெச் பை 2π. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதில் எலக்ட்ரான் இருக்க முடியும்னு சொன்னோம் இல்லையா? அதை வந்து we can prove it using de Broglie relation. ஏற்கனவே என்ன de Broglie relation என்ன சொல்லுது? எலக்ட்ரான் possess both particle character as well as wave character சொல்லிட்டோம். ஓகே, இஃப் த எலக்ட்ரான் ஹேஸ் டு பி இன் ஃபேஸ். இன் ஃபேஸ்னால் என்ன அர்த்தம்? ஐ கேவ் யூ 2 diagrams, allowed நாட் allowedனு கொடுத்துருக்கேன். நாட் allowedல பார்த்தீங்கன்னா அந்த வேவ் போயிட்டே இருந்த வேவ் வந்து ஒரு இடத்துல பிரேக் ஆகிடுது. பட் allowedல பார்த்தீங்கன்னா அந்த வேவ் இஸ் கண்டினியூஸ். அதிலே I have given you 4 diagrams. n is equal to 3 அப்படின்னா 3 crest 3 trough இருக்க மாதிரி இருக்குது. n is equal to 4னா there are 4 crest and trough. n is equal to 5னா 5 இருக்குது. 6னா 6 crest and trough இருக்குது. அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஆர்பிட்னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா n லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஆர்பிட் ஷுட் பி அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லெங்த் ஆஃப் த எலக்ட்ரான். அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு n லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்குது. பட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் 2πr. அப்போ 2πr இஸ் ஈக்குவல் டு n லாம்டான்னு சொல்லலாம். பட் லாம்டா அக்கார்டிங் டு டி Broglie என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv. அப்போ இந்த இடத்துல லாம்டாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? h by mvயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிரும்? 2πr இஸ் ஈக்குவல் டு n லாம்டாங்கிறது 2πr இஸ் ஈக்குவல் டு nh by mvன்னு வந்துடும். ஓகே, இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? mv டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய mvயை லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 2πயை ரைட் சைட் கொண்டு வரும். அப்போ என்ன வந்துடும்? mvr இஸ் ஈக்குவல் டு nh by 2π அப்படின்னு வந்துடும். வாட் mvr இஸ் நத்திங் பட் ஆங்குலர் மொமெண்டம். அதுதானே சொன்னாங்க போர்ஸ் மாடலில் என்ன சொல்லியிருக்காங்க?
the angular momentum mvr should be equal to nh by 2 pi அப்படின்னா தான் அந்த ஆர்பிட் வந்து அலவுடுன்னு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், de Broglie and Bohr's concepts are agreement with each other. இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் ஒரு 20 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். If you have doubts, you can just ask me. I will give you the answers. Okay? Don't forget to write the questions as well as the answers. இதில் டவுட் வரும். டவுட் வந்ததுன்னா நிச்சயமாக கேளுங்க, ஆன்சர்ஸ் கொடுக்கப்படும். Okay? Thanks for watching. Don't forget to subscribe because I'll meet you with part 2 of quantum mechanical model of an atom. அதே போல் நிறைய வீடியோஸ் நமக்கு வேணுன்றதெல்லாம் திருப்பி வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வீடியோ போட்டாலும் தெரிய வரும். ஓகே.